வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஜிகே டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஜிகேயில் குவிஸ் 11 ஆல்ரெடி 10 குவிஸஸ் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 11th குவிஸ் பார்க்கலாம். ஸோ குவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற டாபிக் என்ன? லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா ஒரு ஜென்ரல் வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதில் பிளேஸை பொறுத்து அதனுடைய வேர்டிங்ஸ் மாறும் அண்ட் தென் மீனிங் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் லிட்ரேச்சரை நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, வித் தி ஹெல்ப் ஆஃப் தி மார்க்கெட் டிஸ்கிரிப்ஷன் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஸோ மார்க்கெட் அப்படின்னாக்கா ஒரு மார்க்கெட் மட்டுமா இருக்குது, நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்டுக்குமே ஒவ்வொரு நேம் இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃப்ரூட் ஷாப்பு, வெஜிடபிள் மார்க்கெட்டு அண்ட் தென் ஃபிஷ் மார்க்கெட்டு இதை நான் சொல்லலை, ஓகேவா? ஸோ ஜென்ரலாக மார்க்கெட் அப்படின்னாக்கா தே செல்லிங் சம் குட்ஸ். ஸோ அந்த குட்ஸ் செல் பண்ணுறது எல்லா மார்க்கெட்ஸ்லேயும் ஒரே மாதிரி குட்ஸ் செல் பண்ணுறாங்களா? இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் செல் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஃபீட்பேக்ஸ், அவங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் வச்சு செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு, all kinds of household provisions are sold here and the consumer can pick it up from the shelves. So here they sold the all types of whatever you need, they can be sold and you can easily pick it up from the shelf. You easily guess that place. I think so many of them go to this market and then purchase something. And then second one, goods are sold in bulk and meant for sale. Here the goods are sold in a large quantity. They doesn't give a single piece or two pieces. They only sell in a dozens, okay? What that place? Goods are freely available at a reasonable price. Here the goods are easy to be purchased with a low cost. Goods made for consumption and not for resale are available in small quantities. Here the goods are sold in a very small quantity and they should not retake whatever they sold. Once they sold, they doesn't get back again. What type of market is that? Goods whose supply is less than the demand are sold at exorbitant price. Here the goods is sold, however the demand of the good is very high but the product available is very low and the cost also very high. What type of market is that? And then sixth one, goods in demand all over the world. So some goods are demand all over the world. And then what type of market? Now we may discuss the answer. So first one, all kind of household provisions are sold here and then consumer can pick it up from the shelves. So எல்லா விதமான பொருளும் கிடைக்கக்கூடிய இடம். And then customers ஈஸியாக ஷெல்ஃப்லேருந்து எடுத்துக்கலாம். H place, that is a supermarket, okay? Supermarket. Second one, goods are sold in bulk and meant for sale. So bulk of goods sell பண்ணக்கூடிய place wholesale market, okay? And then third, goods are freely available at a reasonable price. So reasonable priceல goods available இருக்கக்கூடிய ஒரு இடம் open market. Goods meant for consumption and not for resale are available in small quantities. ஸோ நமக்கு வேணுன்ற குட்ஸ் நமக்கு கிடைக்கும், ஆனால் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அவங்க சோல் பண்ண பொருளை திருப்பி எடுத்துக்க மாட்டாங்க. தட் இஸ் ரீட்டைல் மார்க்கெட். அண்ட் தென் ஃபிஃப்த், குட்ஸ் whose supply is less than the demand are sold at exorbitant price. ஸோ டிமாண்டை விட அந்த பொருள் கிடைக்கிற விகிதம் ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஆனால் ப்ரைஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். தட் இஸ் தி பிளாக் மார்க்கெட், ஓகே? குட்ஸ் இன் டிமாண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த குட்ஸுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னாக்கா அது குளோபல் மார்க்கெட், ஓகேவா? அண்ட் தென் அடுத்த டாபிக் மேத்தமேட்டிக்ஸ் அண்டு சயின்ஸு. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ் அப்படின்னாவே இதில்
மேக்ஸ் ரிலேட்டட் அண்ட் தென் சயின்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? 100% of tick the correct answer. So here they give the question and give the some options. In that option you may select the correct answer. Okay, first one, 100% of 20 is. So 20 ஓட 100% வேல்யூ என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? and then second question, 2 square the whole cube is a. so 2 square whole cube இது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் பட் நாட் கியூப். ஸ்கொயர் ஆனால் கியூப் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் கியூப் பட் நாட் எ ஸ்கொயர். இது ஒரு கியூபு ஆனால் ஸ்கொயர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷன் போத் ஸ்கொயர் அண்ட் கியூப். ஸோ இது ஸ்கொயரும் பண்ணணும், அட் த சேம் டைம் கியூபும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் தேர்டு 0.3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 0.3 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? and then fourth question, if an object is at the center of curvature of a concave mirror, the image is. so ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்கேவ் மிரரோட சென்டர் கர்வேச்சரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த இமேஜ் நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்? என்லார்ஜாக இருக்குமா, சேம் சைஸ் ஆஸ் தி ஆப்ஜெக்டாக இருக்குமா, டைமென்ஷனாக இருக்குமா? ஓகேவா? Fifth question, energy due to motion of an object is called dash. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோடைய மூமெண்ட்டில் நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் கெமிக்கல் எனர்ஜி. ஓகே, தி தெர்மோமீட்டர் இஸ் டேஸ் இன் எ பர்டிகுலர் மேனர். ஸோ ஒரு தெர்மோமீட்டர் எப்படி இருக்கணும்? ஸோ கிரேடடாக இருக்கணுமா, கலர்டாக இருக்கணுமா, கேலிபர்டடாக இருக்கணுமா? ஓகேவா? ஸோ ஆன்சர் திங்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஷின், 100% ஆஃப் 20. ஸோ 20யோட 100% வேல்யூ என்ன? சேம் 20 தான். ஓகேவா? and then 2 square the whole cube is a. so 2 square the whole cube. ஸோ இது வந்து both square and cube. ஏன்னா ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து க்யூபும் பண்ணணும். தேர்ட் கொஷின், 0.3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 0.3யோட ஹோல் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 0.09. ஃபோர்த் கொஷின், இஃப் an object is at the center of curvature of a concave mirror, the image is. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கான்கேவ் மிரரோட சென்டர் கர்வேச்சரில் வச்சுருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த இமேஜ் வந்து நமக்கு சேம் சைஸில் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? எனர்ஜி டியூ டு மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட மூமெண்ட்டில் நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னா அது வந்து நம்ம கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். தி தெர்மோமீட்டர் இஸ் டேஸ் இன் எ பர்டிகுலர் மேனர். ஸோ தி தெர்மோமீட்டர் இஸ் calibrated in particular manner. ஓகே, அண்ட் தென் அடுத்தது do you know. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு do you know கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். லியோனார்டோ வின்சில் wrote most of his research backward so that it could be read only when shown up to a mirror. ஸோ லியோனார்டோ வின்சில் அப்படின்றவங்க வந்து அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பேக்வேர்ட் டைரக்ஷன்ஸில் தான் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ பேக்வேர்ட் டைரக்ஷனில் ரைட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? மிரர் யூஸ் பண்ணி தான் நம்மளால் அதை ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் வந்து நம்ம எப்பயுமே இருக்கிறது என்னது? சோஷியல் ஸ்டடீஸ். ஸோ சோஷியல் ஸ்டடீஸ் அப்படின்னாவே இது வந்து வேர்ல்டு ரிலேட்டட் ஆர் ஃபேமஸ் திங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம படிப்போம். ஒன்று ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும், இல்லை ஜியோகிரஃபி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? அசோசியேட் தி கண்ட்ரீஸ் வித் தி ரிவர்ஸ் பை பிளேசிங் தி ஆல்ஃபபெட்ஸ் அசைன்டு டு தேம் இன் தி பாக்ஸ். ஸோ இங்கே ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் கண்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ரிவர் எந்த கண்ட்ரியில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் நேம் வந்து நான் ரீட் அவுட் பண்ணிடுறேன். ரைன், தேம்ஸ், ரியோ கிராண்டி, ஐராவத், ஹட்சன், கேஞ்சஸ். ஸோ இதான் ரிவர்ஸு. அண்ட் தென் ஃப்ளோ ஆகக்கூடிய கண்ட்ரீஸு யூஎஸ்ஏ, சென்ட்ரல் அமெரிக்கா, ஜெர்மனி, இந்தியா, இங்கிலாந்து, பர்மா.
ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ரைன். ஸோ தி ரைன் ரிவர் இஸ் ஃப்ளோஸ் இன் ஜெர்மனி. And then Thames. So the Thames river is flows in England. And then Rio Grande. So Rio Grande rivers is flows in the Central America. And then Irabad. So Irabad is flows in Burma. And then Hudson. So Hudson is flows in USA. And then Ganges. So Ganges is flows in India. Okay. And then inga or do you know world largest river is South America's Amazon, which flows into South Atlantic. So world largest river எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் ரிவர் தான். ஸோ இது எது வரைக்கும் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அட்லாண்டிக் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. It is so regarded because of the size and volume of water it discharge into the sea. ஸோ எதனால் இதை வந்து லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய சைஸ் வந்து ரொம்பவே பெருசு. அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் வாட்டரும் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் தென் அதிகமான வாட்டர் வந்து கடலில் கலக்கக்கூடிய ஒரு ரிவர் அப்படின்னாக்கா அது அமேசான் ரிவர் தான். ஓகேவா. தி லாங்கஸ்ட் ரிவர் however is Nile of Egypt, which flows into the Mediterranean. It extends up to 6,695 kilometers. ஸோ ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னாக்கா நைல் ரிவர் தான். இது எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஜிப்ட்லேருந்து மெடிட்டேரியன் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6,695 கிலோமீட்டர்ஸ் இது ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. அண்ட் தென் அடுத்த டாபிக் ஜென்ரல் டாபிக். ஐடென்டிஃபை தி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி க்ளூஸ் கிவன். ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து எந்த கண்ட்ரியில் லொக்கேட் ஆகிருக்குது, எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் அண்ட் தென் அதனுடைய பிளேஸை வச்சு அது என்ன டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாக் பிக்சராட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன். ஓகேவா. செகண்ட் இருக்கக்கூடிய பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயிங் ஹால் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ரேயிங் ஹால் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கா. அண்ட் தென் தேர்ட் வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் மாதிரி இருக்குது. அண்ட் தென் இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான பிளேஸாக கூட இருக்கலாம். அண்ட் தென் இதனுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், இது ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். ஸோ நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது லண்டனில் இருக்கக்கூடிய பிக் பென் கிளாக். ஸோ இது லண்டனில் ரொம்ப ஃபேமஸ் கிளாக், பிக் பென் கிளாக். அண்ட் தென் செகண்டு மெக்காவில் இருக்கக்கூடிய கபா. ஸோ முஸ்லீம்ஸ் வந்து ப்ரே பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸ் பிளேஸ் தான் இந்த கபா. அண்ட் தென் ஃபோர்த்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் பிளேஸ் சார்மினார். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், சார்மினார். ஓகேவா. அண்ட் தென் அடுத்தது டு யூ நோ டவர் பிரிட்ஜ் அக்ராஸ் தி தேம்ஸ் ரிவர் இன் லண்டன் இஸ் எ மூவபிள் பிரிட்ஜ். The two halves of its roadway are raised for passing tall ship. ஸோ தேம்ஸ் ரிவரில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய தேம்ஸ் ரிவரில் இருக்கக்கூடிய டவர் பிரிட்ஜ் வந்து ரொம்பவே ஃபேமஸான பிரிட்ஜு. அட் த சேம் டைம் மூவ் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் அப்படின்னாக்கா இந்த டவர் பிரிட்ஜ் தான். ஸோ ஒரு டால் ஷிப்பு வரும்போது அந்த ரெண்டு ஹால்ஃப்ஸுமே வந்து செப்ரேட் ஆகிடும். ஸோ அந்த ஷிப்பு வந்து ஈஸியாக அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸான பிரிட்ஜு லண்டனில். ஓகேவா. இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
I think you may understand whatever I said in this video. Thank you for watching and subscribe my channel.